ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டாக்டர் விமல் கீர்த்தி, மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்றைய மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் எந்த விதமான டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கண்டிப்பாக கிடையாது. 19ஆம் தேதி வியாழக்கிழமை மார்க்கெட் ரீகேப் பார்த்துடலாம். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸை சந்திச்சிருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சது தான். அது யூஎஸ் மற்றும் ஈரானுக்கு இடையே ஆன ஒரு போர் பதற்றம். அதாவது ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து தோல்வியில் இருக்கிறதாலையும் மற்றும் ஈரான் தொடர்ந்து அந்த யூஎஸ்ஸினுடைய கோரிக்கைகளை நிராகரிக்கிறதாலையும் யூஎஸ் தொடர்ந்து அவர்களுடைய அந்த மிலிட்ரி ட்ரூப்ஸ் மற்றும் ஜெட்டு ஷிப் இதெல்லாம் ஈரான் பக்கத்தில் நிறுத்தி வச்சுருக்காங்க. எனி டைம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் குளோபல் லெவலில் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். அது இல்லாமல் நார்மலாக இந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் சிச்சுவேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்தினுடைய இறுதி நாட்கள் அதில் தான் வரும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் புதுசாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் மார்க்கெட்டை ஜஸ்ட் ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் வைப்போம். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பதற்றம் அதிகமாக இருக்கிறதால மார்க்கெட் இன்றைக்கி பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அந்த முக்கியமான சப்போர்ட் லெவலான 20 டே மற்றும் 50 டே மூவிங் ஆவரேஜை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. இது ஒரு முக்கியமான ரீசன். இரண்டாவது ரீசன், இந்த மாதிரி இந்த யூஎஸ் மற்றும் ஈரான் இடையேயான இந்த போர் பதற்றம் காரணமாக க்ரூட் ஆயிலினுடைய விலை பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டுருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். அடுத்து யூஎஸில் இருக்கக்கூடிய அந்த வட்டி விகிதம் ஃபெட் ரேட் இதில் கொஞ்சம் இந்த அதனுடைய வட்டி விகித மாற்றத்தை டிலே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. மற்றபடி இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு தனிப்பட்ட பாசிட்டிவ் ட்ரிகரும் இப்போதைக்கு இல்லை. அதன் காரணமாக மார்க்கெட் இப்போ குளோபல் நியூஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 200 டே மூவிங் ஆவரேஜ் இன்கேஸ் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தாக்குதல் யூஎஸ் மற்றும் ஈரானுக்கு இடையே ஏதாவது ஒன்று துவங்கினால் மறுபடியும் மார்க்கெட் மினிமம் ஒரு 1000 புள்ளிகள் கீழே ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம பிரேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பேச்சுவார்த்தை இன்னும் இழுக்கடிக்கிற மாதிரி இருந்தாலும் மார்க்கெட்டில் பெருசாக ஒரு முன்னேற்றம் எதுவும் இருக்காது. அதனால் மார்க்கெட் மிஸ் பண்ணுறோம், ரொம்ப ஸ்டாக்ஸ்லாம் சீப்பாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக போய் பை பண்ண வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகட்டும். இன்றைக்கு வியாழக்கிழமையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 365 புள்ளிகளும், சென்செக்ஸ் 1236 புள்ளிகளும், பேங்க் நிஃப்டி 811 புள்ளிகளும் சரிந்தது. இன்றைக்கி பாசிட்டிவில் வர்த்தகமான செக்டர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. கடைசி 1 ஹவரில் மார்க்கெட் பெரிய அளவுக்கு ஒரு 100 புள்ளிகள் கிட்ட அப்படியே டிக்ளைன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் துவக்கத்தில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சரிவடைஞ்சிட்டு தான் இருந்தது. பட் கடைசி 1 மணி நேரத்தில் மிகப்பெரிய ஒரு செல் ஆஃப். இன்றைக்கு ஓரளவு தாக்கு பிடித்த செக்டர் ஃபார்மா மற்றும் சிபிஎஸ்சி, பட் அதுவும் நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்த செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி, மீடியா, ஆட்டோமொபைல் மற்றும் எஃப்எம்சிஜி துறையை சார்ந்த பங்குகளெல்லாம் பெரிய அளவுக்கு செல்லிங் நடந்திருக்கு. இன்றைய வர்த்தகத்தில் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ரேஞ்சில் இன்றைக்கி வர்த்தகம் பண்ணியிருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் துவக்கத்திலேயே இந்த 20 மற்றும் 50 டே மூவிங் ஆவரேஜை நம்ம பிரேக் டவுன் பண்ணோம். அடுத்து நமக்கு இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல். அது ரொம்ப தொலைவில் இல்லை, ஜஸ்ட் ஒரு 180 புள்ளிகள் தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் கொஞ்சம் நாளைக்கே கூட டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த இடத்துல மார்க்கெட் வந்த பிறகு டெக்னிக்கலி பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்போதைக்கு மார்க்கெட் டெக்னிக்கல்ஸை ஃபாலோ பண்ணாமல் குளோபல் சிச்சுவேஷன்ஸை தான் ஃபாலோ பண்ணுது. அதனால் நம்ம சைட் பை சைடு அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நியூஸை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகும்பொழுது 25,873 ஓப்பன் ஆனது. க்ளோசிங் 25,416. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு நடுவில் சுமார் 450 புள்ளிகள் கிட்ட வித்தியாசம் இருக்குது. இன்ட்ராடே பேசிஸில் என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டேவோட இந்த லோயஸ்ட் பாயிண்ட் பக்கத்தில் தான் இருக்குது. நிஃப்டியினுடைய 5 மினிட்ஸ் சார்ட் இது. காலையில் மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டல்லேருந்து எங்கேயுமே ரெக்கவரி இல்லை. அப்படியே யாராவது இன்றைக்கி புட் ஆப்ஷனோ இல்லை மார்க்கெட்டு நிஃப்டியை ஷார்ட் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா எதுவுமே பண்ணாமே பெரிய அளவுக்கு ஒரு லாபம் கிடச்சிருக்கும். பட் எல்லா நாளும் நடக்காது.
ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். டெக்னிக்கலி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் டிக்ளைனிங் பேட்டர்ன். இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் நமக்கு கிரியேட் ஆச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எங்கேயுமே இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்டினுடைய சரிவை பயன்படுத்தி பை பண்ண ட்ரை பண்ண மாதிரியே தெரியல. அப்படியே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லாண்ட்டாக ஒரு லைன் போட்ட மாதிரி கீழே சரிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் அதே தான் நடந்திருக்கு. காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு கேண்டில் டாப்பு, அதன் பிறகு அப்படியே ஒரு ஒன் சைடட் டிக்ளைன். நாளைக்கு வர்த்தகத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மார்க்கெட் இன்கேஸ் நாளைக்கு பாசிட்டிவ்க்கு மூவ் ஆனால் கூட அதன் பிறகு செல்லர்ஸ் வராமல் இருக்கணும். அதனால் டோட்டலி நாளைக்கு மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணி வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் இருங்க. பெரிய போர்ட்ஃபோலியோ நிர்வகிக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை வீக்கெண்டு, அதன் பிறகு 2 நமக்கு விடுமுறை நாட்கள் இருக்குது. ஜஸ்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு மார்ச் மாதத்தில் ஒரு 1000-1500 புள்ளிகள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு புட் ஆப்ஷனை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எத்தனை லாட்டு நீங்கள் எடுத்தால் கொஞ்சம் டிஃபென்ஸ் பண்ணணுமோ அது கணக்கு பண்ணி நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணலாம். பட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் தான் ஹெட்ஜிங் பண்ணணும். அதே மாதிரி ஹெட்ஜிங் பண்ணும் பொழுது திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பனிங்லேயே அங்கே ஒரு ஸ்டாப் லாஸும் வைக்கணும். இல்லைன்னா மார்க்கெட் திடீர்னு ஒரு 500 புள்ளிகள் மேலே போச்சுன்னா அங்கே புட் ஆப்ஷனில் டோட்டலாக எல்லாமே லாஸ் ஆகிடும். அந்த ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க மட்டும் பேலன்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாதவர்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். நாளைய வர்த்தகத்திற்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான முகாந்திரம் இல்லை. இன்கேஸ் அப்படி பாசிட்டிவ் ஆனதுன்னா 25,680 ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அதாவது இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ். சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 25,370. நாளைக்கு வர்த்தகத்தில் ஜஸ்ட் ஒரு 50 புள்ளிகள் கீழே வைக்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைய வர்த்தகத்தினுடைய முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி இன்னும் பெருசாக நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு மாறலை. 60,340 சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஒரு 60,100 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணலாம். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸில் இந்திய பங்குச்சந்தை பெரிய அளவுக்கு ஃபால் ஆனது. பட் மற்ற பங்குச்சந்தைகளெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய சரிவு இல்லை. பட் இந்தியாவில் மட்டும் ப்ராஃபிட் புக்கிங் பெருசாக நடந்திருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்னுடைய ப்ரெடிக்ஷன், கொஞ்சம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்தாங்க, அவர்கள் பெரிய அளவுக்கு செல் அடிச்சுட்டு மறுபடியும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் ஃபுல்லாக பாருங்கள், இந்த பேனிக் காரணமாக ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். நாஸ்டாக் டேட்டா இன்னும் இல்லை. முக்கியமான நிகழ்வுகள் இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பெரிய அளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்ததை பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 1.5% லாஸ் இன்னைக்கு. நிஃப்டி சென்செக்ஸில் இருக்கக்கூடிய 30 ஸ்டாக்ஸ் எல்லாமே ரெட்டு. நிஃப்டியில் 50 ஸ்டாக்கில் 46 ஸ்டாக் ரெட்டு. ஒரு ஸ்டாக் பாசிட்டிவ், 3 ஸ்டாக் நெகட்டிவ் அப்படிங்கிற ரேஷியோவில் இன்றைக்கி நிஃப்டி வந்து நிறைவடைந்தது. மற்றபடி இந்தியாவினுடைய அந்த வாலட்டைல் இண்டெக்ஸ் விக்ஸ் அப்படிங்கிறது ஒரே நாளில் 9% உயர்ந்திருக்கு. இது ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வரக்கூடிய நாட்களில் ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு வாலட்டைலாக இருக்கும் அப்படிங்கிறத குறிக்குது. நிஃப்டி பேங்க் 811 புள்ளிகள் இன்றைக்கி இழந்திருக்கு. மிட் கேப் இண்டெக்ஸ் பெரிய சரிவு 956 புள்ளிகள். எல்லா செக்டருமே இன்றைக்கி நெகட்டிவ். எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ டேட்டா, எஃப்ஐஐலையும் செல்லிங் கம்மியாக தான் தெரியுது. அப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பெரிய அளவுக்கு செல் அடிச்சிருக்காங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஐஐயும் செல்லு, எஃப்ஐஐயும் செல், பட் பெரிய நம்பர் இல்லை. அதனால் நம்ம ஒன்றும் பெருசாக பயப்படுறதுக்கு இது வரைக்கும் பெரிய செல்லிங் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இவங்க விற்றாங்கன்னா இன்னும் நிஃப்டியினுடைய சரிவு பெரிய அளவுக்கு இருக்கும். கமோடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் 2% உயர்வு, நேச்சுரல் கேஸ் அதை ஃபாலோ பண்ணி 4% உயர்வு. க்ரூட் ஆயில் இந்த போர் பதற்றம் அதிகரிக்க க்ரூட் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தான் போகும். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பங்குச்சந்தை டேஞ்சர் ஜோனில் இருக்கிறதால மறுபடி கோல்டு அண்ட் சில்வரில் ஒரு ரேலி வரலாம். மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் எதுவுமே இல்லை, எல்லாம் ஃபுல்லாக செல் ஆஃப், டோட்டலாக செல் ஆஃப் இன்றைக்கி மார்க்கெட்டு. டாப் கெய்னர்ஸில் இந்த ஆயில் கம்பெனிஸ் தான் இன்றைக்கி மெஜாரிட்டி பிளேயர். இந்த 2 ஸ்டாக்குமே நான் ஸ்டாக்ஸ் டு வாட்சில் எடுத்திருக்கேன். மற்றபடி யூபிஎல், ஆர்பிஎல் பேங்க், சமான் கேபிட்டல் எல்லாம் பாசிட்டிவ். இந்த இடத்துல நெகட்டிவ் சைடில் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பெர்சிஸ்டன்ட், பேடிஎம், கெய்ன்ஸ் டெக்னாலஜி, லோதா டெவலப்பர்ஸ்லாம் இன்றைக்கி டாப் லூசர்ஸு. 1 இயர் ஹை இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக ட்ராக் பண்ணுற கம்பெனிஸ் ஆர்பிஎல் பேங்க். பட் அதுவுமே லேட்டர் ஹாஃப் ஆஃப் த செஷனில் ஒரு செல்லிங்கில் வந்தது. சார்ட்டை பார்க்கின்றேன். ஆர்பிஎல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இல்லை, ஓரளவு தாக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த ஆர்பிஎல்லினுடைய சார்ட்டை கூட
நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். பட் மார்க்கெட்டில் கொஞ்சம் பையிங்கை அவாய்ட் பண்ணலாம். தினமும் ட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு. அதே மாதிரி 1 இயர் லோ சிஇ இன்ஃபோசிஸ்டம், ரத்தன் இண்டியா, க்ளீன் சயின்ஸ், கேஇசி இன்டர்நேஷ்னல் மற்றும் ஓலா எலக்ட்ரிக். அப்பர் சர்க்கியூட் இன்னும் பெருசாக ட்ராக் பண்ணுற கம்பெனிஸ் இல்லை, லோயர் சர்க்கியூட்லேயும் பெருசாக இல்லை. ப்ரைஸ் மொமெண்டம், ப்ரைஸ் ஷாக்கர்ஸில் நியூஜென் சாஃப்ட்வேர், இந்த ஏஐ சம்மிட் மாநாடு நடந்துகிட்ருக்கு, அதில் ஏதாவது பெனிஃபிட் உண்டான ஸ்டாக்ஸ் இருக்கானா இதில் ஒன்றும் லிஸ்ட்டில் இல்லை. வால்யூம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இந்த ஆயில் இண்டியா வந்திருக்கு. ஏன்னா ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆகிறதால பெனிஃபிட் ஆகக்கூடிய கம்பெனிஸ் ஓஎன்ஜிசி மற்றும் ஆயில் இண்டியா. கார்ப்பரேட் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் February 23 பிஐ இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் தராங்க. அதே மாதிரி போனஸ் மற்றும் ஸ்ப்ளிட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் லிஸ்ட் இங்கே இருக்குது, ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ச் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் 30-day மூவிங் ஆவரேஜில் ஒன்றும் பெருசாக இல்லை. 200-day மூவிங் ஆவரேஜ்லேயும் ட்ராக் பண்ணுற மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் நாளைக்கு மார்க்கெட்டை ஒன்றும் பெருசாக நம்ம வாட்ச் பண்ண போகிறது கிடையாது. பட் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஆயில் கம்பெனிஸில் மட்டும் சார்ட் எடுத்து பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஆயில் இண்டியா 470 சப்போர்ட் லெவல், அதுக்கு மேலே இருந்தால் மட்டும் நீங்கள் சும்மா ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணுங்கள், ஒன்றும் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், ட்ரேடெல்லாம் பண்ண வேண்டாம். இன்னொரு ஸ்டாக் வந்து ஓஎன்ஜிசியோட சார்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை மேலே, அதாவது 52 வீக் இல்லைனாலும் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதுலேயும் நம்ம ஒரு 270 ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சு இந்த ஸ்டாக்கையும் வாட்ச் பண்ணலாம். அதாவது கடந்த 3 நாட்களாக வீடியோ பண்ணலை, சிவியர் த்ரோட் இன்ஃபெக்ஷன் காரணமாக. அதனால் பழைய கொஷினுக்கு இப்போ ஆன்சர் பண்ணுறது ரீசனபுளாக இருக்காது. அதனால் வியூவர்ஸ் கொஷின்ஸ் இன்றைக்கி எதுவும் எடுக்கலை. வியூவர்ஸ் எல்லோரும் இன்றைக்கி வீடியோவுக்கு உண்டான இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு கேள்விகள் எல்லாம் இன்றைக்கி வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். திங்கட்கிழமை வீடியோவுக்கு நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறேன். 2-3 நாட்கள் வீடியோ பண்ணாததுக்கு சிரமத்திற்கு மன்னிக்கவும். த்ரோட் இன்ஃபெக்ஷன் சுத்தமாக வாய்ஸ் வரலை, அதுதான் ரீசன். டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு இக்கட்டான மார்க்கெட் ஃபாலில் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.